இல்லையோ அந்த பேரெல்லாம் வந்து கொண்டிருந்தது. நான் ஆண்டவரை ஒப்பு கொடுத்தேன். ஆண்டவரே இதெல்லாம் நான் மன்னிக்கிறேன் ஆண்டவரே. அதோட விட்டு போயிட்டு அப்படியே ரொம்ப எலேசாக இருந்தது. நாங்கள் ஏற்றுக்கொண்ட நீங்களே என் கணவர் அவங்களுடைய கணவரை மன்னிக்காம இருந்தீர்கள். அப்ப ஆண்டவர் நேற்று தினத்துல அவங்களோட பேசினார். ஆண்டவர் எப்படி உங்களை மன்னிப்பாரு சொல்லி மன்னிக்கிற ஒரு சாவி நான் நினைச்சுக்கிட்டேன். இதுதான் நம்மளுக்கு ஒரு ஆண்டவர் கொடுத்த ஒரு பொசிஷன் நினைச்சு மன்னிப்பு கீ என்றதை உணர்ந்து கொண்டார்கள். ஆவியாவும் ஜீவனமா இருக்கிற வார்த்தை என்ன செய்யுமா? நம்மை உயிர்ப்பிக்கும்படியாக, நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை சொஸ்தமடையும்படியாக, சொஸ்தமடையும் என்று சொல்லும் போது என் காயத்திலிருந்து, என் வாழ்க்கையில் இருந்த பல காயங்கள், அநேகருடைய வாழ்க்கையில பல காயங்கள் இருக்கிறது. நமக்கு காயங்கள் எங்க வருதுன்னா முதல்ல நம்முடைய குடும்பத்தில் ஆரம்பிக்கப்படுகிறது. ஸ்கூல் டீச்சர் சொல்றேன், நமக்கு பிடிக்காம இருக்கலாம். ஸ்கூல்ல படிச்ச நம்முடைய கிளாஸ்ல படிச்ச கிளாஸ்மேட்ஸ், கிளாஸ்ல படிச்ச நண்பர்கள் சில சமயம் நம்ம காயப்படுத்திருக்கலாம். பல பாஸ்டர் பாருங்கம்மா, சில மூப்பர் பாருங்க காயப்படுத்திருக்கலாம். அந்த காயங்கள் மத்தியில தான் விசாசனவன் உள்ளுக்கு வருகிறான். உன் ஆத்மாவை நீ காயப்பட்டிருக்கிறாய். பிதா உங்கள் தப்புதங்களை மன்னிக்கும்படி நீங்க என்ன செய்வான்? அவங்களுடைய குறைகளை, அவங்களுடைய தப்புகளை நீங்க மன்னியுங்கள் என்று சொல்கிறார். ஆண்டவர் சொல்ற drop it, leave it, let it go. அப்பாவை முற்றிலும் மன்னிச்சு அவருக்கு தெரிஞ்சதை செஞ்சாரு. ஆனா இன்னைய நாள்ல எங்க அப்பாவை நான் இன்னும் அதிகமா நேசிப்பேன். அவருக்கு தடையா இருந்த அந்த மன்னிப்பை எனக்கு உணர்த்தினார். எனக்கு என்னோட கணவருக்கு ரொம்ப சத்தமா வரும்போது அவரை என்ன மன்னிச்சிருவாரு. ஆனா என்னால அவரை மன்னிக்க முடியாது. மறுநாள் வரைக்கும் அது தொடரும். என் கணவரை கூட இருக்கும்போது நாங்க 2 பேரும் சேர்ந்து சிரிக்கும். நான் சொன்ன அவர் முற்றிலும் மன்னிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணும்போது, பாஸ்டர் எனக்கு வந்து ஜெபம் பண்ணும்போது எனக்கு ரொம்ப பெரிய விடுதலை ஆயிடுச்சு. இன்னும் ஒரு வயசுல இருந்து ஒரு பெருசா இன்னும் ஒரு வெடிச்சமா விட்டு போச்சு. அந்த டைம்ல அவங்களுக்கு வயிற்றுல வெடிச்சு, கோபத்தின் ஆவி வெடிச்சு போனதுன்னா கோபங்கள்ல எரிமலைகள்லாம் அப்படியே குமரி இருந்த அந்த காயங்களை எரிமலைகள்லாம் ஆண்டு எடுத்து விட்டார். Please feel free to contact us by mail at 95 Nugget Avenue, Toronto, Ontario, M1S 3B1, Canada. Or by phone at 416-321-5698. Visit us on the web at www.revivalchurch.ca.